இதழியல் உலகத்தில் ஈடு இணையற்ற அரசராக விளங்குகிற ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய நினைவு நாள் இன்று. ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக 2 முறை இருந்தபோது எண்ணற்ற சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி காட்டிய பெருந்தகை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று உறக்க முழங்கிய தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவருடைய அன்பு மகன். அவர் தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேட்டினை தொடர்ந்து வளர்த்து எடுத்து உலகத்தின் உயரத்திற்கு உச்சிக்கு கொண்டு சென்ற ஆகச்சிறந்த உழைப்பாளி. தமிழ் சமூகம் அவரை நன்றி உணர்வோடு நினைவு கொள்ள வேண்டியது காலக்கடமை. அந்த வகையில் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் அந்த மகத்தான பெருமகனுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். சார், நேற்று அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் பல இடங்களில் கலவரங்கள், வடசென்னையில் கூட நாம் தமிழர் குறிப்பாக பொன்பரப்பி ஆர்ப்பாட்டங்கள் கூட நடந்திருக்கு. சரியான முறையில் வாக்கு தேர்தல் நடத்தல. இல்லை, முதல்ல பொன்பரப்பியை பேசிக்கிறோம். சாதியை ஏற்றதாழ்வற்ற ஒரு சமதர்ம சமூகம், சமநிலை சமூகம் படைக்கணும். அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுதான் சரியானது என்று முன்னெடுத்த புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் பிறந்த மண்ணில் இப்படி ஒரு சாதிய வன்முறை மோதல்கள், அதாவது சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம், தன்னின பகை, அது அவ்வளவு வலியை தருது. சிறுக சிறுக தமிழ் சமூகம் ஓர்மைப்படும் போதெல்லாம் இந்த மாதிரி அங்கங்கே இந்த மாதிரியான பெரும் சிதைவுகள் நிகழ்ந்துருது. இது ரொம்ப பின்னோக்கி இந்த சமூகம் நகருதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. அதை என்ன செய்கிறது, தொலைதூரத்தில் இருந்தாலும் வருந்தி வெக்கி அவமானத்தோடு தலைகுனிய வேண்டியதாக இருக்குது. இது எந்த வழியில் இதை நியாயப்படுத்துறது, எப்படி இதை சரி செய்து சமப்படுத்துறதுங்கிற வழி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு தலைமுறையாவது, இனி வர தலைமுறையாவது இந்த சாதிய மத உணர்வு நஞ்சு இல்லாது வளர்ந்து வரணுங்கிறதான் எங்களுடைய விருப்பம். அதுக்காக தான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். சரி, ஒரு தமிழ் தேசிய அரசியல்வாதி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வன்முறைக்கு பின்னாடி இருக்கிற இது வேறு விதமான ஒரு ஆதிக்கத்தை மட்டும் வச்சு இல்லையே தப்பிச்சிட முடியுமா? அதுதான் இதில் என்ன பிரச்சனைனா, இது சாதியும் மதமும் கடவுள் உணர்வும் அரசியல் ஆகும்போது இந்த மாதிரி பிளவுகளை செய்து தான் அவங்க வாக்கு பெற முடியும். அந்த கீழான உணர்ச்சியை தூண்டாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பன்னெடுங்காலமாக தமிழ் சமூகத்துக்குள்ளே சாதி கிடையாது. ஏன்னா பாணன், பறையன், துடியன், கடம்பன் 4 குடி தவிர வேறு குடியே இல்லைன்னு புறநான ஒரு பாடுது. இதை இன்னைக்கு இவ்வளோ பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து, இவ்வளோ ஒரு கல்வி அறிவு வளர்ந்து, இவ்வளோ நவீன காலங்களில் இந்த சாதியை சொல்லி நம்ம மோதிக்கொள்வது என்பது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். அதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்கிறது இன்னும் இழிவு. ஒருவன் சாதியை சொல்லி அரசியல் செய்வானேயானால் அவன் பாவிங்கிறார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இப்போ அதை தான் நம்ம மறுபடியும் ஒரு தடவை சொல்ல வேண்டியது இருக்குது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று தான் புரட்சி பாவலர் பாடுறாரு. அதுக்காக தமிழ் இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் அரும்பாடாற்ற வேண்டிய தேவை உருவாயிருக்கு. அதுதான் சொல்ல வேண்டியது.